யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு தங்கமயில பத்தின ரகசியத்தை இம்புட்டு நாளா பூட்டி பூட்டி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த ரகசியத்தை சக்திவேல் தெரிஞ்சுக்கிட்டாரு. சக்திவேல் பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட இந்த ரகசியம் சொல்லணும், அப்பதான் தங்கமயிலோட ஆட்டம் குறையும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. மாணிக்கத்தோட ஆட்டம் தாங்க முடியல, அது நம்ம கடை தான் அப்படின்னு வர்ற போற அத்தனை பேருக்கிட்டையும் சொல்றாங்க. என்னமோ அவங்க ரொம்ப பெரிய ரிச் மாதிரி நடந்துக்கிறாங்க. சக்திவேலுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அண்ணே பாத்தியானே, அந்த ஆளு பண்ற குசும்ப முன்னாடிலாம் பாண்டியன் ஆட்டம் தான் தாங்க முடியாம இருந்துச்சு, இப்ப பாண்டியன் சம்மந்தியோட ஆட்டத்தையும் தாங்க முடியல, எனக்கு பாக்க அப்படி பத்திக்கிட்டு வருதுனே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னடா பண்ணணும்னு நினைக்கிறேன், கம்மனு வாடா, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க சில்ற பசங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேலை கூட்டிட்டு போறாங்க. அப்ப போகும்போது இங்க வரட்டும் அந்த ஆளை வச்சுக்கிறேன், பாண்டியன் குடும்பத்துல பொண்ணு கட்டிட்டா அவன் எல்லாம் கடன் கேட்க முடியாதா, கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு பக்கு இல்லாதவன் எல்லாம் எதுக்கு கடை வாங்குறான் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு வராங்க. உடனே இங்க சக்திவேலுக்கு ஒண்ணுமே புரியல. பாண்டியன் குடும்பத்துல பொண்ணு எடுத்தவங்கன்னா யாரு, நாங்க, அதுக்கப்புறம் மாணிக்க வீடு, இங்க மீனா அவங்க வீடு, அவங்களும் ரொம்ப கவர்மெண்ட் ஜாப் ஆச்சு, அதனால இவங்க பின்னாடியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு, அண்ணே ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க முன்னாடி போங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி வராங்க. வரும்போது இங்க கடையிலேயே அந்த ஆளு சட்டைய பிடிக்கிறாரு. யோ, பணத்தை வாங்கினா திருப்பி கொடுக்கணும்னு தோணாதா உனக்கு, என் வீட்டு பணத்தை வாங்கி எனக்கே நீ லாட்டரி அடிக்கிறியா, இங்க பாரு சோத்துக்கு வக்கத்தவெல்லாம் இப்படி கல்லால உட்காந்து இருந்தா இப்ப கல்லாவே உன்னோடதான ஆயிடுச்சுல, பணத்தை எடியா முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ சாமி, இது எங்க கடை கிடையாது, என் மக வீட்டு கடை, எடுத்தா அம்புட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் ஒரு வாரத்துல பணம் மட்டும் வீடு வராம இருக்கட்டும், இல்ல இங்க உன்னை நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமேட்டு கண்டிப்பா இன்னும் ஒரு வாரத்துல பணத்தை எப்படியாவது என் மண்டைய அழகு வச்சாவது உன் பணத்தை திருப்பி கொடுத்துறேன்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா சக்திவேல் அவரை நிப்பாட்டி, ஏங்க அது அவர் யாரு, அவரை போய் நீங்க எதுக்கு சட்டையை பிடிச்சு கேட்டுக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னதும், யோ அவர் யாருன்னு தெரியுமா, பெரிய கடைங்காரன், வீட்டை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கான், ஒரு நாள் கூட வேலைக்கு போய் நான் பார்த்தது கிடையாது, ஒரு கடனா 2 கடனா கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு சொந்தக்காரையாவன், இவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா கடன் கொடுத்தவெல்லாம் அவ்வளவுதான், சீக்கிரம் செத்து போயிருவான் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்க, 5 லட்சம் கடன் இருக்கான், பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப கெத்தால இருக்காரு, ஆமா வெறுங்கத்து, இவனெல்லாம் சும்மா உயிரோட இருக்கிறதுக்கு சீக்கிரம் செத்து போயிடலாம், இப்படிப்பட்டவன் இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, ரொம்ப தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னதும், ஆமா அவங்க பொண்ணுக்கு 80 பவுனுக்கு மேல எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதும், என்ன அவன் சும்மானே 80 பவுன்லாம் போட்டிருக்க மாட்டான், வேணும்னா போய் கேளுங்க, அது கவரிங்கா தான் இருக்கும், அந்த புள்ளைக்கே வயசு ஆயிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாம வீட்டிலேயே வச்சு கிடந்தாங்க, இப்ப எவனோ ஒரு இளிச்சவாயன் வந்தான்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டாங்க, அந்த பொண்ணு வயசு ரொம்ப அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு சக்திவேல்னால சும்மா இருக்க முடியுமா, நேரா வீட்டுக்கு வராங்க. அண்ணே பெரிய இன்பதிர்ச்சி, இந்த பாண்டியன் குடும்பத்தையே தூக்கி என் கையில குடுமி ஆட்டுறேன் இன்னைக்கு ஊரே காரி துப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாண்டியா வெளியே வாயா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சக்திவேல் கூப்பிடுறாங்க. என்ன காரணமே இல்லாம இவங்க வம்பளுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கோமதிக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க நீங்க போகாதீங்க, அவங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி உங்களை வம்பளுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் கம்மன் இருங்க அப்படின்னதும், சரி கம்மன் இருக்கலாம்னு உள்ளேயே இருக்காங்க. ஓ பாண்டியா, இளிச்சவாய் பாண்டியா வெளியே வாயா அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் வெளியே வராங்க. இப்ப என்ன தேவையில்லாம நாங்க ஏதாச்சும் உங்ககிட்ட சண்டைக்கு வரமா, நீங்க எதுக்கு எங்க கிட்ட சும்மா சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னதும், அதுக்காக இல்ல, நீ பண்றது உனக்கு ஒண்ணு தெரியுமா, இம்புட்டு நாளா நான் அதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உன் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காளே அவளை பத்தின ரகசியத்தை தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. என்னது ரகசியமா, அவளை பத்தின ரகசியம் என்ன இருக்க போகுது, எல்லாம் பார்த்துதான் கட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னதும், ஆமா அதனாலதான் உன் பையனுக்கு கிளவியா பார்த்து கட்டிட்டு வந்திருக்கையோ, அவளோட வயசு வித்தியாசம் என்னன்னு தெரியுமாயா உனக்கு, அதுவும் இல்லாம அவங்க அப்பன் 5 லட்சத்துக்கு சொந்தக்காரன், பணக்காரன் கிடையாது பிச்சைக்காரன், 5 லட்சத்துக்கு கடங்காரன் அவன் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்றீங்கன்னு சொல்லி நேரா தங்கமயில பாக்குறாங்க. தங்கமயில சும்மாவே நடுக்க எடுக்கும், இது சொல்லவா வேணும், அப்படியே கிடுகிடுன்னு நடுங்குது. அப்பதான் இங்க சரவணனுக்கு இவ படிக்கலன்ற விஷயம் மட்டும்தானே நமக்கு தெரியும், இம்புட்டு விஷயத்தை இவர் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு இங்க சரவணனும் சேர்ந்துட்டு பாக்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துகிட்டு, ஏமா மயிலு இவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொன்னதுமேட்டு மயிலும் உம்மனே இருக்காங்க. அவ எப்படியா பேசுவா,
வச்சிருக்கா. அதான் அவளை பத்தின ரகசியத்தெல்லாம் புட்டு புட்டு வச்சுட்டனே. இதுக்கு மேல அவளால வாயை திறக்க முடியுமா? வேற எவளாச்சும் இருந்தா இந்நேரம் இந்த குடும்பம் அந்த ஆட்டம் ஆடும். இதே இப்ப தங்கமயில் பாத்துக்கலாம் உங்களோட தீர்ப்பு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க. உடனே முத்துவேல் இருந்துகிட்டு, டேய் அடுத்தவன் குடும்பம் கதையெல்லாம் நமக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லவும், அண்ணே இவன் எப்படின்னு ஒண்ணும் இல்லாததுக்கு ஊரே கூட்டி மைக் செட் போட்டு சொன்னா, அதே மாதிரி இன்னைக்கு ஊரே கூட்டி மைக் செட் போட்டு இவனோட பித்தலாட்டத்தை சொல்றேன் அப்படின்னு மைக் எடுத்துட்டு வந்து பாண்டியன் வீட்டுல கிளவியை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இப்படின்னு இல்லாத பொல்லாததுமா மைக்ல அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஊரே பாண்டியன் வீட்டு முன்னாடி கூடி நிக்குது. அப்ப பாண்டியனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரா தங்கமயிலோட அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் போன் பண்ணி வர சொல்றாங்க. அவங்க 2 பேரும் திடீர்னு எதுக்கு இவர் வர சொல்றாரு, அப்படி என்ன காரணமா இருக்கும், சம்பந்தி இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்களே, அதுவும் ஒத்த வார்த்தை கூட பேசல, எதுவும் பிரச்சனையா இருக்குமோ, இங்க பாரியா அங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் உன் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், ஏதாச்சும் சொல்லி நான் சமாளிச்சிருவேன், அதை சொல்றேன் இதை சொல்றேன்னு உன் பந்தா வேலையை அங்க வந்து காட்டுன நறுக்கி போடுவேன் நறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. அப்ப உடனேன்ட்டு இங்க பாருங்க யாருக்கு என்ன தேவைங்கிறத என்கிட்ட சொல்லுங்க, அதை விட்டுட்டு அவர்கிட்ட எதையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இவர் பெரிய பந்தா கேஸ் ஆச்சே, இவர்கிட்ட என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளயே மனசு ஒரே புழுதி ஓட்டமாவே இருக்கு. யார் என்ன சொன்னாலும் யார்கிட்டையும் காது கொடுத்து கேட்க கூடாது, மத்தவங்க சொல்றத நம்ம காது கொடுத்து கேட்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசே தாங்கல. அதுக்கப்புறமா போய் கேட்டுடுறாங்க, இங்க பாருங்க உங்க புள்ளைக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி வந்ததுமே கேட்டதும், அது ஏங்க இப்படி கேக்குறீங்க, உங்க புள்ளையோட 4 வருஷம் சின்ன பொண்ணு அவ, அதனால தான் உங்ககிட்ட கல்யாணம் பண்றப்பே வயசு சொல்லலையா, இப்ப என்ன புதுசா கல்யாணமா பண்ண போறீங்க வயசை கேக்குறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா கேட்டதுக்கு முதல்ல தெளிவான பதில சொல்லு, அதை விட்டுட்டு சின்ன சின்ன வயசு வித்தியாசம்னு சொல்லி என்கிட்ட பொய் சொல்லாத, எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் உன்கிட்ட கேக்குறேன், மறுபடியும் நீ பொய் சொல்லணும்னு நினைச்சனா அம்புட்டு தான் உன் மகளை பெட்டியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க பாண்டியன். இதை கேட்டதுமேன்ட்டு மாணிக்கம், இங்க பாருங்க தேவையில்லாம என் புள்ள மேல ரொம்ப பழியெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அவ அப்படி என்ன தப்பு பண்ணிவிட்டா, பாவம் பிஞ்சு குழந்தை, என் புள்ளைக்கு ஒன்னும் தெரியாது, அவ்வளோ அப்படி அவ வாயில்லா ஜீவன்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்ப உன் புள்ள எந்த தப்பும் பண்ணல, பண்ணுன தப்பு பூரா நீங்க தானே அப்படிதானே சொல்ல வரீங்க, இப்ப தங்கமயிலுக்கு எம்புட்டு வயசுன்னு சொல்லி கேட்கவும் இங்க கோமதி இருந்துகிட்டு வயசு வித்தியாசத்தை கம்மியா சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க சக்திவேலு அங்க தங்கமயிலோட ஆதார் கார்டையே கொண்டுட்டு வந்து காட்டுறாங்க. யோ இந்த ஆதார் கார்டை பாரு, இதுலதான் அவளோட வயசே இருக்கு, இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கவும், அப்ப உடனே கோமதி நினைக்கிறாங்க, அதனாலதான் இம்புட்டு நாளா ஆதார் கார்டை காட்டுன்னு சொன்னதுக்கு காட்டலையா இவ, அப்பா இப்ப எல்லாம் தெரியுது இவ எதனால ஆதார் கார்டு காட்டாம இருந்தான்னு, என் கண்ணுலயே ஈத்த காய்ச்சி ஊத்திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க சரவணன் இருந்துகிட்டு, இது மட்டுமா இவ படிக்கவே இல்லமா அப்படின்னு தலையில கோமதி தலையில இடியவே தூக்கி போடுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் ஏண்டா எங்க கிட்ட சொல்லாம மறைச்ச அப்படின்னதுமேட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சரவணனும் அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க சக்திவேல் இருந்துட்டு, இதை மட்டும் விட்டா எப்படி, அந்த செயின் எல்லாம் தங்கமா கவரிங்கான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் இங்க பாருங்க உங்ககிட்ட நாங்க நகை வேணும்னு கேட்க கிடையாது, இப்ப ஊரையே கூட்டி எங்க குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, நடு தெருவுல வச்சு தங்கமயில பத்தின ரகசியத்தை சொல்லி பாண்டியன் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு இங்க கோமதி கூனி குறுகி நிக்கிறாங்க. அப்ப உடனேன்ட்டு நகைய போய் எடுக்கலான்னு போகும்போது மாணிக்கம் சொல்றாங்க, இங்க பாருங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு தங்க நகையை யாராச்சும் சந்தேகப்படுவாங்களா, நாங்க என்ன அப்படி கவரிங் நகையா உங்க கிட்ட போட போறோம், நாங்க போட்டது அத்தனையும் 916 கோல்டு 24 கேரட் அப்படின்னு சொன்னதுமேட்டு, இப்ப பாத்துடலாம் உங்களோட 24 கேரட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஊர் ஜனங்க முன்னாடி வச்சேன்ட்டு அதை பாக்குறாங்க. பார்த்தா அது எல்லாமே கலர் எல்லாம் போய் ஃபேட் ஆகி கிடக்குது. இத பார்த்ததுமேட்டு தூக்கி வாரி போடுது நம்ம மாணிக்கத்துக்கு. இப்ப சொல்லியா நீ எப்படிடா இம்புட்டு நகை போட்டிருப்பேன்னு நான் சும்மா கெஸ் தான் பண்ணேன், ஆனா உண்மையாலுமே நீ உன் மகளுக்கு போட்ட நகை அம்புட்டும் கவரிங்குன்னு இப்ப இல்ல தெரியுது, என்னமோ சம்மந்தின்னு அம்புட்டு மரியாதை கொடுத்துட்டு அலைஞ்சிச்சு இந்த குடும்பம், இப்ப மூஞ்சிய எங்க தூக்கி வச்சுக்குமா, காரி மூஞ்சில துப்பிடுவாங்க,
போயும் போயும் பொண்ணு கட்டியிருக்காங்க பாரு வக்கத்தவர்களுக்கு வீட்டுல பொண்ணே கிடைக்கல போல. அதானே மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒரு குறை இருந்திருக்கு. அதனாலதான் இதனையும் அந்த பொண்ணு மறைச்சு சொன்னது கூட இவங்க கண்டுபிடிக்கல. ஏன் தெரியுமா? பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல நம்ம வக்கனையா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு அவங்களே இத தப்பா மறைச்சிருக்காங்க. இதுதான் உண்மை, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப தெரியுதா? இங்க சரவணனுக்கு குழந்தையே பிறக்காது. அதனாலதான் இவங்க எல்லாருமே இப்படி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சிருக்காங்க. இல்லனா சரவணனுக்கு நேரம் குழந்தை பிறந்திருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே தங்கமயில இருந்துகிட்டு என் மேல எத்தனை பழிய வேணா போடுங்க, ஆனா அவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவகன் மட்டும் சொல்லாதீங்க. அதனாலயா எனக்கு இப்ப கருத்தரிச்சிச்சு அப்படின்னு சொன்னதும், எனது கருத்தரிச்சிச்சா? யாருக்கிட்ட போய் சொல்ற? நீ உண்மையாலுமே கர்ப்பமா தான் இருந்தையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த சந்தேகத்தை என்னால தீர்த்துக்க முடியல. என்னடானா மறுபடியும் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றேன். இம்புட்டு போய் சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க இதுல என்னங்க எனக்கு வெக்கம்? மத்தவங்க மாதிரி திருடிட்டனா பொய் சொல்றனா? எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது என் குடும்பத்து வாரிச நான் தான் சோம்பப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தங்கப்பா சரவணன் இருந்துட்டு, அப்பா இவ சொல்றது இதுவும் பொய்யாதான்ப்பா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கன்சீவா இருக்கேன்னு நம்ம குடும்பத்து தலையில மிளகா அரைச்சவ மறுபடியும் இவ பொய் தான்ப்பா சொல்றா. இவ வயித்துல ஒண்ணுமே கிடையாது, புழு பூச்சி ஒண்ணு இல்ல. இவ நம்ம கிட்ட பொய் சொல்லி இந்த வீட்டுல ஓசி சோறு திங்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்காப்பா. இதுக்கு மேலையும் இவ நம்ம வீட்டுல இருக்கணுமா? எனக்கு இப்படிப்பட்ட பொண்டாட்டியோட வாழணும்னு அவசியமே இல்லை. எனக்கு இவளை பிடிக்கலப்பா, நான் இவளோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? ஏன்டா அப்படிலாம் பேசுற? அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நீ ஏன்டா அதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு அலையிற அப்படின்னதும், அப்பா அடுத்தவங்க 1000 சொல்லட்டும், ஆனா எனக்கு இவளோட வாழ பிடிக்கலன்னு எப்பயோ அவளுக்கும் தெரியும். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சங்கடப்படுவீங்க. நம்ம பையனோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோம்னு நீங்க நினைப்பீங்கன்னு தான் உங்ககிட்ட மும்பிட்டு நாளா இந்த விஷயத்த சொல்லாம நானும் மறைச்சேன். இதுக்கப்புறம் என்னால சொல்லாமலாம் இருக்க முடியாதுப்பா. எப்படி உங்ககிட்ட சொல்றது? இவங்க மேல எனக்கு இவளை கூட வாழ பிடிக்கலன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இவங்களே சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நான் இவங்க கூட இனிமே வாழ மாட்டேன்பா அப்படின்னு சொல்றாங்க. டேய், ஊரு ஜனங்க முன்னாடி உங்க அப்பனை தலகுனியே வச்சிடாதடா. இந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா, வாழ்ந்துட பாருடா அப்படின்னு பாண்டியன் கெஞ்சுறாங்க சரவணன் கிட்ட.